ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வரது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 51ஆம் சங்கீதத்துல தாவீது கதறான், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி கேட்டதும், இஸ்ரவேல் ஜனங்க பசின்னு சொல்லி கலகம் பண்ணினதையும், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா பேசினதையும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான, அன்னைக்கே அங்க ஆவியானவர் இருந்திருக்கிறார் பாருங்க, அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர். நீ கலகம் பண்ணும்போது, சண்டை போடும்போது, நீ ஊழியக்காரனோடு கூட போராடும் போது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூஷணமாய் பேசும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? முழு பூமியையுமே கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார் தண்ணியில. கடைசியா மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி போட்டார். சவுல் துக்கப்படுத்த நிமித்தம் ராஜ்யபாரத்தை தள்ளினார், ஆனால் ஜனங்கள் துக்கப்படுத்த நிமித்தம் மொத்தமா அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் வனந்தரத்துல சாவான். 20 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் 40 வருஷம் கழிச்சு அங்க போவாங்க. இதுக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு பிறகு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதுதான் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க.